शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ 6வது அத்தியாயம் என்டர் பண்ணியிருக்கோம். இந்த 6வது அத்தியாயத்தை நாம் 5 டாப்பிக்கு கீழே பார்ப்போம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பகிரங்க சாதனா. பகிரங்க சாதனா அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நான் இப்போது மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு அமையணும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக என்னுடைய டே டு டே லைஃப்பில் நான் என்ன மாதிரி டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்ணணும், அது பகிரங்க சாதனா. 2வது டாபிக் அந்தரங்க சாதனா. இது ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதாவது இப்படி உட்காந்துக்கணும், இப்படி கண்ணை மூடிக்கணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்தரங்க சாதனாக்கு கீழே வரும். 3வது ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். இப்போ தியானம்னா ஆக்சுவலாக என்ன, அது தியான ஸ்வரூபம், அது 3வது டாபிக். 4வது தியானம் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது, ஸோ தியான பலம். 5வது தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கே தெரியும், இப்போ கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய தடைகள் ஏற்படுறதில்ல. அப்படின்னா என்ன, ஜென்ரலாக ஏதாவது நல்லது ஒன்று பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டா நிறைய தடைகள் வரும். ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக தியானம் பண்ணணும்னு நினச்சோம்னா என்னெல்லாம் பாசிபிள் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸ்டிக்கிளை எப்படி நாம் ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன ரெமெடி, தியான பிரதிபந்த பரிகாரவ். இதுதான் 5 டாபிக். ஸோ பகவான் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் எதோடு ஆரம்பிக்கிறதுனா பகிரங்க சாதனாவோடு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜென்ரல் டிசிப்ளின், ஒரு மெடிடேட்டர் என்ன மாதிரியான ஜென்ரல் டிசிப்ளினை அப்சர்வ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இதை போன கிளாஸ்லேயே பார்த்தோம். டே இன் அண்ட் டே அவுட் ஆர் த்ரூ அவுட் தி டே நாம் எப்படி அடுத்தவாளோட டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு நம்மளுடைய கோல் ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன கோல்? மோக்ஷம். இது ஆல் த டைம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். எப்படி ஒரு ட்ரெயினில் ஏறி ஃபைனல் டெஸ்டினேஷன் நான் போனோம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் நடுவில் நான் ஸ்டேஷனில் இறங்கி நிறைய விவகாரங்கள்லாம் பண்ணுவேன். இருந்தாலும் என்னுடைய மைண்டில் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது
ஏன் நாம் வந்து தப்பு தப்பாக பண்ணிடுறோம் அப்படின்னா, கோல் நமக்கு ஞாபகத்திலே இல்லை. மோக்ஷம் அப்படிங்கிற வார்த்தை எப்போ ஞாபகத்துக்கு வருதுன்னா, கிளாஸுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வரும், இல்லைனா கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஓஹோ நம்ம வந்து மோக்ஷம் பற்றி இப்போ கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஞாபகத்துக்கு வர்றதுனால தான் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸில் நாம் ஆல் த டைம் கோட்டை விட்டுடுறோம். இதே அந்த கோல் நமக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன், சாஸ்திரம் சொல்கிறது இந்த மாதிரி வந்து இந்த கோலை ரீச் பண்ணணுன்னா எனக்கு ஒரு யோக்கியதா தேவைப்படுறது, அந்த யோக்கியதாவை அடையிறதுக்கு நான் சில டிசிப்ளினை எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த டிசிப்ளினை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்கிறது நீ வயலண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்போ வயலண்ட் ரியாக்ஷனை அவாய்ட் பண்ணினா தான் என்னால் கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ண முடியும். 5 நிமிஷம் என்னெல்லாம் நான் வந்து கிளாஸில் கற்றுண்டேன் அப்படிங்கிறதே நான் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கே எனக்கு ஒரு காம் மைண்டு வந்து தேவைப்படுறது. அந்த மாதிரி ஒரு காம் மைண்டு எனக்கு கிடைக்கணுன்னா அட்லீஸ்ட்டு நான் வந்து ஒரு நாளில் ஒரு 5-6 மணி நேரமாவது என்னோடய டிரான்சாக்ஷனை அவேர்னஸோடு நான் பண்ணணும். மறந்து போய்டும் தான், அதாவது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. எப்போயாவதாவது ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் வந்து செக் பண்ணணும். ஸோ எப்போவாவது ஞாபகம் வந்ததுன்னா கூட டக்குன்னு நாம் வந்து ஓகே இனிமேல் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நான் வந்து பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸை நான் வந்து எந்த வித குளறுபடியும் இல்லாமல் என் மைண்டை எப்படியெல்லாம் காமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன். இப்போ ஒருத்தரோடு பேசுகிறதுனால நம்மளுக்கு வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக அது மாறிடும்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடணும். ஆர் அந்த ஆர்கியூமெண்ட்டை எப்படி அவாய்டு பண்ணினா நமக்கு நல்லது அப்படி பார்க்கணும். நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனை விட நான் கிரேட்டுன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போய் இன்னும் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் நிறையா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி எதுக்காக அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணணுமோ அதை நாம் வந்து மிஸ் பண்ணிடுறோம். யாருக்கும் எதையும் நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து மைண்டை வந்து எப்படியெல்லாம் காமாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால அவள் ஒரு 4 வார்த்தை விடுவாள், நாம் ஒரு 4 வார்த்தை விடுவோம். ஸோ நாம் சொன்ன 4 வார்த்தை என்ன ஆகும்னா நமக்கே அது கில்ட்டாக மாறிடும் இல்லையா. அவள் சொன்ன 4 வார்த்தை நமக்கு ஹர்ட் ஆகிடும். என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டான், நீயும் தானே சொன்னேன், இப்போ அவனும் வந்து அந்த அந்த பக்கம் ஹர்ட் ஆக போகிறான். அதுவும் நமக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நானும் அவனை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அது எப்போ நமக்கு தோணும் அப்படின்னா, எப்போ வந்து அதை பற்றி ஃப்ரீயாக வேறு எந்த இதுவும் இல்லாமல் உட்காந்து யோசிக்கிறோமோ அப்போ தானே நமக்கு தெரியறது, நம்ம போய் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. அப்போ ஹர்ட்டும் ப்ராப்ளம், கில்ட்டும் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகிடுறது அப்படின்னா, நம்மளுடைய அந்தக்கரணத்தில் போய் அதெல்லாம் வந்து இப்போது ரெஜிஸ்டர் ஆகிடுறது. போய் அது டீப் இம்ப்ரெஷனாக அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுறது. அதுதான் நம்ம வாசனா அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா சம்ஸ்காரா அப்படின்னும் அதுக்கு பேர். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நிறைய விஷயம் இப்போ பண்ணுறது எதுலேருந்து பண்ணுறோன்னா உன் சம்ஸ்காரத்தில் அப்படி இருக்குது, அதனால் நீ இப்படி பண்ணிடுற அப்படின்னா என்ன அர்த்தம், வாசனாஸில் ஆல்ரெடி அது மாதிரி போய் ரெஜிஸ்டர் ஆகி இருக்குது, அதனால் நாம் தெரியாமல் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு ஸ்கார் மாதிரி அது நம்மளுடைய அந்தக்கரணத்தில் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஸோ ஒரு வடு மாதிரி அது போய் உள்ளே உட்காந்துக்கிறதுனால தான் அப்போ அது வந்து வெளியில் வருது. எப்போ அந்த ஸ்கார்லாம் வெளியில் வரும்னா, இப்போ குவைட்டாக இருக்குமோ அப்போ தான் அது வெளியில் வர ஆரம்பிக்கும். எந்த ப்ரீ ஆக்குபேஷனும் எப்போ இல்லாமல் இருக்கோ அப்போ என்னெல்லாம் நம்மளுடைய ஆழ் மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்கோ ஒன்றா அது வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்து வெயிட்டிங் டு கம் அவுட் ஆர் வெயிட்டிங் டு சர்ஃபேஸ் அவுட். எப்போ இமோஷன்ஸ்லாம் வெளியில் வரும், காமாக உட்காந்துக்கும் பொழுது. இப்போ மெடிடேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும், என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், எந்த தாட்ஸும் இல்லாமல், அதாவது பிக்கல் பிடுங்கள்லாம் இல்லாமல், ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக உட்காரும் பொழுது அப்போ என்னுடைய அந்த மேலோட்டமாக இருக்கிற மனசில்
இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லைப்பா, நான் சும்மா உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ மனசை சொல்ல, ஓ உனக்கு இப்போ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா, நான் தரேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி ஆழ் மனசுலேருந்து ஒரு எண்ணத்தையாக எடுத்து நமக்கு வெளியில் அனுப்பும். அதனால நமக்கு எதுக்காக, என்ன பர்பஸுக்காக நான் இப்போ குவைட்டாக உட்காந்துட்டுருக்கேனோ அதை என்னால் பண்ண முடியாது. ஸோ ப்ரீ ஆக்குபேஷன்லேருந்து வித்ரா பண்ணும் பொழுது சப்கான்ஷியஸ் மைண்டிலேருந்து, ஆழ் மனசுலேருந்து எண்ணங்கள் எல்லாம் நமக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்கிறோமே அது எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த பர்டிகுலர் டேயில் வந்து நிறையா டிஸ்டர்பன்சஸ் நமக்கு ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சப்போஸ் கிளாஸுக்கு ஒரு ஆட்டோவில் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் என்ன சொல்கிறா, இப்போ நீங்கள் ஒரு ஓலாவில் வந்தால் கூட ஓலாவில் முன்னாடியே அந்த பணம்லாம் காமிச்சிடும். இப்போ பக்கத்தில் தான் இருக்குது உங்கள் வீடு அப்படின்னா ஒரு 85 ருபீஸ் காமிக்கிறேன்னா, சார் கொஞ்சம் ஒரு 100 கொடுத்துட்றீங்களா? எதுக்குடா உனக்கு 100, நான் திருப்பியும் போகணும்ல அப்படின்னு சொல்லுவான். திருப்பி போகும்போது எனக்கு சவாரி கிடைக்காது, அவனுக்கு சவாரி, அடுத்த நாள் அவனுக்கு சவாரி, அதெல்லாம் கூட நம்ம தான் அந்த நேரத்தில் நம்மளுடைய மூடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நாம் அவனுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஆமாம், உனக்கு வந்து நான் வந்து மளிகை சாமான் கூட வாங்கி கொடுத்துட்றேன், நீ வா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம வந்து அன்றைக்கி நல்ல மூடில் இருந்தால் 100 என்னப்பா 150 தரேன். ஸோ இதெல்லாம் எப்படி, ஏன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வருது? எப்பயுமே எப்படி இருக்கோமானா, ஒரு நாள் 150 ரூபா தருவேன்னு சொல்லுவேன், இன்னொரு நாள் 85 ஜாஸ்தி அப்படின்னு சண்டை போடுவேன். அப்போ இதெல்லாம் எதை பொறுத்து அமையிறதுனா, அன்றைக்கி டே முழுக்க நான் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதை பொறுத்து தான் இதெல்லாம் அமையிறது. அப்போ நாம் வந்து தியானம் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டோம், ஆர் எனக்கு யோக்கியதா கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால், வயலண்ட் ரியாக்ஷன்ஸை நாம் அவாய்டு பண்ணியே ஆகணும். மென்டலாக டிஸ்டர்ப் ஆகாமல் நாம் பார்த்துக்கணும். இப்போ நடந்து போகும் பொழுது கீழே விழாமல் போனோம்னு ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கு இல்லையா? கீழே விழுந்தால் அடிபட்டுடும். இப்போ வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே 2 வீலர் ஓட்டுறோம் அப்படின்னா எப்படி பயத்தோட ஹெல்மெட்லாம் போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டுட்டு விழாமல் ஓட்டணும்னு ட்ரை பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நான் வந்து யோக்கியத்தாவே வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை, அவேர்னஸோடு தான் நம்மளுடைய லைஃப்பை நாம் லீட் பண்ணணும். யாரோடைய அனாவசியமான வம்புக்கு போகாமல் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோடய மைண்டை காமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதை தான் கிருஷ்ணர் வந்து சமத்துவமாக வச்சுக்கோ உன்னுடைய மைண்டை அப்படின்னு சொல்கிறார். அப்போ சமத்துவமாக வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி பகவான் நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் கர்மயோகம். அப்போ புதுசாக நான் எதாவது பண்ணணுமானா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நான் உனக்கு 3rd சாப்டரில் கர்மயோகம் பற்றி சொல்லி கொடுத்தேனே, அதை நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உன்னுடைய மைண்டு பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா என்ன ஆகும், நான் கர்மயோகம் பண்ண என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் குறைஞ்சுட்டே வரும். அப்போ என்னுடைய மனசில் எனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுவேன், எது பிடிக்காதோ அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் குறைஞ்சு, சாஸ்திரம் எனக்கு எது நல்லதுன்னு சொல்கிறதோ அதை பண்ணுவேன், எது கெட்டதுன்னு சொல்கிறதோ அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு மேலோங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கர்மயோகா வே ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு யோக்கியதா, அதாவது அந்த சமத்துவம் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆகும். அப்போ எப்படி இருக்கும்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் வாட்டுன்னு கேட்போம், இம்மீடியட்டாக ஸோ வாட். அந்த வாட்டுக்கும் ஸோ வாட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, என்னன்னு கேட்பேன், அதனால் என்ன. இப்போ சில பேரால் வாட் ஸோ வாட்டுன்னு இப்படிங்கிறதுக்குள்ளே கேட்க முடியும். சில பேர் வாட் கேட்டுட்டு அடுத்த ஜென்மம் தான் ஸோ வாட் கேட்பான். சில பேர் 2 வருஷம் ஆகும், சில பேர் 1 மாதம் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மென்டல் மெச்சூரிட்டி. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு நம்ம சைட்லேருந்து நாம் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். என்ன எஃபர்ட்டு? நான் கோலை ஞாபகம் வச்சுட்டுருக்கேனாங்கிறதை ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறதே மறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால கோல் ஆல் த டைம் என்னோடய பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கா அப்படிங்கிறதை நாம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட மைண்டை நாம் சமத்துவமாக வச்சுக்கலாம். அப்போ தான் மைண்டோட கிராஃப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா இப்போ எப்படி இருக்குது, ஒன்று மேலே போகிறது இல்லைனா கீழே போகிறது. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மிடில் லைனாக அது இருக்கும். ஸோ கர்மயோகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதை பகவான் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார். அப்போ கர்மயோகம் முக்கியம்னு சொல்லும் பொழுது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஒரு கர்ம யோகியை
இப்போ பகவான் வந்து க்ளோரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ கர்ம யோகியை க்ளோரிஃபை பண்ணும் பொழுது நேச்சுரலாக என்ன ஆகிடுது அப்படின்னா சந்நியாசியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆகிறது இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், கர்மயோகியே சந்நியாசி அப்படின்னு நமக்கு சொன்னார் இல்லையா? அப்போ கிரகஸ்தா க்ளோரிஃபிகேஷன் இஸ் கர்மயோகா க்ளோரிஃபிகேஷன். கர்மயோகா க்ளோரிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு சமத்துவம் க்ளோரிஃபிகேஷன். அந்த பாயிண்ட்டை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக பகவான் வந்து ஒரு கர்மயோகியே சந்நியாசி அப்படிங்கிறதை இங்கே சொல்கிறார். ஸோ அவனுக்கு வந்து சந்நியாசிங்கிற ரியல் டைட்டிலை சொல்கிறார், கொடுக்குறார். ஸோ ரியல் சந்நியாசி அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக அந்த சதுர்த்த ஆசிரமத்தில் இருக்கிறவாளை தான் நாம் வந்து சந்நியாசின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காஷாயம் போட்டுருக்கிறவாளை சந்நியாசின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து யார் வந்து தியானம் பண்ணுறவனோ அவனே சந்நியாசி. அப்போ அந்த தியானம் அவன் பண்ணணுன்னா அவனுக்கு ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? அவன் என்ன குவாலிஃபைட் பர்சனாக இருக்கானோ அவன் கர்மயோகியாக இருக்கான். அதனால் அவனை சந்நியாசி அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ கிட்டத்தட்ட வந்து சந்நியாசியை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். அதனால தான் சங்கரர் வந்து அவரோட பாஷ்யத்தில் ஒரு குட்டி நோட் எழுதுகிறார். ஏன்னா சங்கர பகவத் பாதாள் எப்போவுமே வந்து சன்னியாசிஸ்க்கு தான் ஓட்டு போடுவார். ஏன்னா அவர் ஒரு சன்னியாசி இல்லையா? அதனால யார் வந்து பெஸ்ட்டுன்னு கேட்டால் அவர் எப்பயுமே வந்து சன்னியாசியை தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். அதனால் இங்கே வந்து அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து இந்த ஸ்லோகம் படிச்சுட்டு கிருஷ்ணர் வந்து சன்னியாசியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு தப்பாக யாரும் அதை எடுத்துக்கக்கூடாது. இங்கே ஆக்சுவலாக வந்து சன்னியாசியை கிரிட்டிசைஸ் பண்ணலை, கிரகஸ்தால ப்ரைஸ் பண்ணுறார் அப்படின்னு ஒரு நோட் வந்து எழுதி வைக்கிறார். இதுக்கு பேர் வந்து நஹி நிந்தா நியாயம் அப்படின்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை நான் உயர்த்தி சொல்லணும் அப்படின்னா அந்த இன்னொரு விஷயத்தை வந்து அந்த நேரத்துக்கு அந்த கான்டெக்ஸ்டில் கொஞ்சம் அதை வந்து மட்டுப்படுத்தி சொன்னால் தான் இந்த ஒரு விஷயம் வந்து உயர்வாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி. அதுக்காக அது மட்டமான்னு கேட்டால் அது மட்டம் கிடையாது. வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி தான். புகழ்வதை போல் இகழ்தல்னா புகழ்வதை போல் இகழ்தல் ஒன்று இருக்குது, இகழ்வதை போல் புகழ்தல். அப்போ அந்த போல் மாதிரி தான், உண்மையாக அது இல்லை அப்படிங்கிறதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது கிரகஸ்த கர்மயோகியை வந்து கிருஷ்ணர் இங்கே க்ளோரிஃபை பண்ணிவிட்டு இப்போது 2வது ஸ்லோகத்தில் ஏன் நான் வந்து சந்நியாசின்னு சொல்கிறேன் அந்த கர்மயோகியை அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை 2வது ஸ்லோகத்தில் கொடுக்குற. நாம் அந்த ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 94-95, ஸ்லோகா நம்பர் 2. யம் சந்நியாசமிதி ப்ராஹுः யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பஹ யோகி பவதி கஷ்சன. இப்போ ஒரு கர்மயோகி தான் ரியல் சந்நியாசி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்? அப்போ காஷாயம் போட்டுருக்கிறவாள்லாம் எக்ஸ்டர்னல் சந்நியாசிஸ் இல்லையா? அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுருக்காளே அவள் எல்லோரும் வந்து எக்ஸ்டர்னல் சந்நியாசிஸ். ஆனால் யார் வந்து இன்டர்னல் சந்நியாசி அப்படின்னு கேட்டால் ஒரு கர்மயோகி தான் இன்டர்னல் சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து சந்நியாசம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரினன்சியேஷன், தியாகம் பண்ணுறது, விடுதல் அப்படின்னு அர்த்தம். ட்ராப் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ட்ராப் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து வெளியில் துறக்கிற விஷயம் இல்லை. இப்போ சந்நியாசினா துறவரம் இல்லையா? சந்நியாசம்னா துறவரம், துரத்தலை தான் சந்நியாசம் சொல்கிறோம். ஸோ வெளியில் இருக்கிற விஷயங்களை துறக்கிறதுக்கு பேர் சந்நியாசம் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டையும் கிருஷ்ணர் இங்கே நமக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நாம் படிக்க வரோம் இல்லையா, இந்த ஆத்ம ஞானம், செல்ஃப் நாலேஜ் இருக்கே, இது வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் விஷயம் சம்பந்தப்பட்டது இல்லை. ஸோ இப்போ செல்ஃப் நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்தக்கரணம் சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போ எக்ஸ்டர்னலாக சில சேஞ்சஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே நம்ம மாறாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு பிரயோஜனப்பட போகிறது இல்லை.
அதனால் மெயின் சந்நியாசம் எதுக்கு இருக்கணும்னா நம்மளுடைய மனசுக்குத்தான் அந்த சந்நியாசமானது இருக்கணும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னா எக்ஸ்டர்னல் சந்நியாசம்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் உன்னுடைய மனசு இருக்கே அது மாறலை அப்படின்னு சொன்னால் அப்போ அது வந்து சந்நியாசம்னு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ மைண்டுக்கு சந்நியாசம் வந்துடுதா அப்படின்னு பார்க்கணும், மைண்டுனால் துறக்க முடியறதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ எந்த எந்த விஷயமெல்லாம் நம்மளுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த அந்த விஷயத்துலேருந்து மைண்டினால் விடுபட முடியறதா அப்படின்னு செக் பண்ணணும். எல்லாருக்கும் காமனாக மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன ஆகும், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். இப்போ தனியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை பற்றி மட்டும் கவலைப்படுவோம். இப்போ நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலியாக இருந்தோம், அதுவும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் எல்லாரோட ஃப்யூச்சரை பற்றியும் அந்த குடும்பத் தலைவர் வந்து கவலைப்படுவார். எல்லாருடைய ஃப்யூச்சருக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினச்சிப்பார் இல்லையா. ஸோ நான் போயிட்டா அவள் என்ன பண்ணுவாள், அவள் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இப்போ 2 பேரும் போயிட்டா, இப்போ அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டா குழந்தை வந்து என்ன பண்ணும். ஸோ முக்கால்வாசி நேரம் எதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி தான் யோசிக்கிறோம். இப்போ சங்கல்பம் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக என்ன அர்த்தம்னா பிளானிங் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அப்படின்னா வரியிங், கவலைப்படுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறார். வரியிங் அபவுட் தி ஃப்யூச்சர். அப்போது யார் ஒருத்தர் ஃப்யூச்சர் பற்றின கவலைப்படுறதை நிறுத்துகிறாளோ அவளால் தான் ஆத்ம ஞானத்துக்கே வர முடியும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஞானத்துக்கு வரணும், ஒரு செல்ஃப் நாலேஜில் நான் வந்து பிரவருத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு காம் மைண்ட் தேவைப்படுறது. ஒரு குவாலிட்டி டைமை வந்து நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போவே கூட என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், கிளாஸ் முடிஞ்ச உடனே என்னென்னலாம் பண்ணணும், குயிக்காக நாம் வந்து ஒரு பிளான் வந்து போட்டுடுறோம்ல. அந்த பிளானிங்லாம் எதுக்கு பண்ணுறோம், நாளை விஷயத்துக்காக இன்றைக்கி நாம் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு செகண்ட் என்ன ஆகிடுறது, மனசு வந்து எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வருது. அப்போது சந்நியாசியும் ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு செல்ஃப் நாலேஜ் பாசிபிளா? கிரகஸ்தனும் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவான், சந்நியாசியும் ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவா அப்படின்னா எப்படி அவளுக்கு வந்து நாலேஜ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது? அதனால் அந்த ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஸ்டக்கிள். அது வந்து எக்ஸ்டர்னல் சன்னியாசியாக இருக்கட்டும் இல்லை கிரகஸ்தனாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ஃப்யூச்சரை பற்றின கவலை வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள். அப்போது அந்த ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுற விஷயத்தை ரினவுன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனே ரியல் சந்நியாசி. ஏன்னா அந்த தடை வந்து நீங்கிடுறதுன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு யோக்கியத்தா கிடச்சிடும், ஞானம் அடைஞ்சு நம்ம ஞானி ஆக போகிறோம். ஸோ அதனால் ஃப்யூச்சர் பற்றின வரியை ரினவுன்ஸ் பண்ணுறது தான் ரியல் ரினன்சியேஷன் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ கர்மயோகி அதைத்தான் எக்ஸாக்டாக பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் கிளாஸ்லேயே நாம் வந்து பார்த்தோம் இல்லையா, கர்மயோகி வந்து பாஸ்ட் பற்றி யோசித்து கவலைப்பட மாட்டான், ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டியும் அவனுக்கு இருக்காது. அவனோட மைண்ட் ஆல் த டைம் ப்ரெசண்ட்டில் அவைலபிளாக இருக்கிறதுனால எஃபிஷியண்ட்டாக அவனால் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஏன்னா எந்த ரிசல்ட் வந்தாலும் அவன் அதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்க போகிறான். அதனால் ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டி அவனுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ வந்து ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இது 2த்துக்கும் முதல்ல நமக்கு வித்தியாசம் தெரியணும். இங்கே வந்து சாஸ்திரம் அப்படின்னா நம்மளை வந்து பிளான் பண்ணவே கூடாதுன்னெலாம் சொல்லலை, நன்னா பிளான் பண்ணணும். ஆனால் சொல்கிறது கவலைப்படாத,
எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது பிளானிங்க்கும் வரிங்க்கும்? இப்போ பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வில்லில் அந்த பிளானிங் நடக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து வச்சுட்டு பாரு இதெல்லாம் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு டெலிபரேட்டாக என் புத்தியை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போது ஒரு 4 வருஷத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும், இல்லை 1 மாதத்துக்கு நான் என்ன பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நான் இப்படிலாம் கிளாஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ டெக்ஸ்ட்டு நம்ம முடிச்சிருக்கோம், இதெல்லாம் நான் இப்படி ரிவைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எய்தர் ஃபோனில் வந்து எடுத்து நோட் பண்ணிப்போம், இல்லைனா ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதுவோம், இல்லை மனசுக்குள்ளேயே ஓகே நம்ம வந்து நாளைக்கு இந்த கிளாஸ் கேட்கலாம். இது வந்து 20 கிளாஸ் இருக்கா, அது 20 நாளில் முடிஞ்சிருது அப்படின்னா 21வது நாள்லேருந்து வேறு ஒரு கிளாஸ் கேட்கலாம். இப்படி பண்ணுறதுக்கு பேர் பிளானிங். இதே கவலைப்படுதல் இருக்கே, அது வந்து ஒரு டெலிபரேட் ஆக்ஷன் கிடையாது. அந்த கவலைப்படுறது வந்து நம்மளுடைய வாசனாஸ்லேயே இருந்து வெளியில் வருது. அதனால்தான் இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு 2 பசங்க இருக்கா, நான் காத்தால் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என் பொண்ணை பற்றி கவலைப்படுவேன். அதுக்கப்புறம் அது ஒரு 15 நிமிஷம் அவளை பற்றி கவலைப்பட்டு முடித்த உடனே 16வது நிமிஷத்துலேருந்து என் பையனை பற்றி நான் கவலைப்படுவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் என் பேர குழந்தைகள் பற்றி அவளோட ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுவேன். அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தால் என் ஸ்பௌஸை பற்றி கவலைப்படுவேன். இப்படி எல்லாம் பிளான் பண்ணி நம்மளால் கவலைப்பட முடியாது. அப்போ கவலைப்படுறதுன்றது நேச்சுரலாக நம்மளுடைய வில்லே அதுக்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஏன்னா கவலைப்படுறது நான் ஜென்மாந்திரமாக சேர்த்து வச்சுட்டுருக்கிற வாசனா. பிளான் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக கற்றுட்டுருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் பிளானிங்கே பண்ணுறதில்ல யாரும். அதுவே வாசனால் ரெஜிஸ்டர் ஆகிருந்ததுன்னா நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையும் எஃபிஷியண்ட்டாக முடிப்போம்ல. நம்ம பண்ணுற வேலையெல்லாம் எப்படி இருக்கு? கவலைப்படுறதுனாலேயே தான் பாதி விஷயம் வந்து சொதப்பி போகிறது. அதனால பிளானிங்னு ஒன்று இருக்குது, வரிங்னு ஒன்று இருக்குது. அந்த வரி பண்ணுறதை நாம் நிறுத்தணும். இப்போ வரி பண்ணால் நம்ம வந்து எந்த விஷயமே பண்ண முடியாது இல்லையா? கவலைப்பட்டுட்டே இருந்தால் என்ன பண்ணாலும் நிறைக்காது. எவ்வளோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போட்டுண்டு அதுக்கு டபுள் த டைம் நீங்கள் வந்து கவலைப்படுறதுக்கு செலவழிச்சல்னு சொன்னால் இது பண்ணுறது எல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அது எதுக்கோ இழைத்த நீர் அந்த மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடும் அது. அப்போது ஒரு கிரகஸ்தனை சந்நியாசி அப்படின்னு எதனால் சொல்கிறார் அப்படின்னா, சந்நியாசிங்கிற வார்த்தை வந்து லிட்ரலாக எடுத்துட்டோன்னா துறந்தவன் இல்லையா? எதை துறந்தவன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா இப்போ சன்னியாசியை வந்து துறந்தவன் என்ன சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்னா குடும்பத்தை துறந்தவன், குழந்தைகளை துறந்தவன், பணத்தை துறந்தவன், பதவியை துறந்தவன், அவனுக்கு எதுவுமே இருக்காது, அதனால அவளை சன்னியாசி அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக பகவான் வந்து எதை துறந்தவன் அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றின கவலையை துறந்தவன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். அதனால் கர்மயோகி ஒரு சந்நியாசி. அப்போ கர்மயோகியாக நாம் இருக்கணும்னா ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களை கர்மயோகி அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா? ஏதோ ஒன்று தான். இப்போ ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு வெரி பிக் ப்ராப்ளம் நமக்கு கவலைப்படுறது. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும், அதனால் பஜகோவிந்தமில் சங்கரர் சொல்லிட்டார், நீ மட்டும் ரிட்டையர் ஆகி பாரு, உனக்கு கிடைக்கிற கவனிப்பே வேறு அப்படின்னு பஜகோவிந்தமில் க்ளீனாக சொல்லிட்டார். நீ வேலைக்கு போனேன்னா உனக்கு வந்து லஞ்ச் பேக்லேருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சு போயிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பி வைப்பா. ரிட்டையர் ஆகிட்டேன்னா என்ன அவசரம், ஒரு 5 நிமிஷம் கழித்து காஃபி சாப்பிட்டா குறைஞ்சி போயிடுமா? ஸோ இதெல்லாம் பஜகோவிந்தமில் ஆல்ரெடி நாம் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? எது கவலைப்படுற, இதான் நடக்க போகிறது, ஆல்ரெடி சொல்லிட்டாரு. 5 நிமிஷம் லேட்டாக தான் காஃபி கிடைக்கும், எல்லாமே டிலேடாக தான் கிடைக்கும். அதனால் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இங்கே இந்த சங்கல்பம் அப்படின்னு சொன்னால் வரி அப்படின்னு கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ பிளானிங் அண்ட் வரிங்க்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். பிளான் பண்ணணும், ஆனால் வரி பண்ணக்கூடாது. ஸோ இங்கே கிரகஸ்தன் அதுவும் என்ன கிரகஸ்தன், கர்மயோகி கிரகஸ்தன் பிளான் பண்ணுவான், ஆனால்
கவலைப்பட மாட்டான். அதனால அவனை சங்கல்ப சந்நியாசி அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ எம் சந்நியாசம் இது பிராகுஹு. எது சந்நியாசம் அப்படின்னு கூறப்படுகிறதுன்னு சொன்னால், யோகம் தம் வித்தி பாண்டவ. பாண்டவனா ஹே அர்ஜுனா, யோகம் தம் வித்தி. அப்போ சந்நியாசிங்கிற வார்த்தையினால் நான் வந்து அந்த 4வது ஆசிரமத்தை ரெஃபர் பண்ணலை அர்ஜுனா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சங்கல்பத்தை துறந்த அந்த கர்மயோகி இருக்கானே, அவனை தான் சந்நியாசிங்கிற வார்த்தை மூலமாக நான் ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா கிருஷ்ணர் வந்து எந்த இடத்துலையுமே அந்த சதுர்த்த ஆசிரம சந்நியாசம் இருக்குல்ல, அதை எங்கேயுமே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார். ஏன்னா அந்த சந்நியாசம் எடுத்துக்கணுன்னா நிஜமாகவே நமக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும். அதனால எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டார். இங்கே கீதாவே எடுத்துட்டேன்னா இது வந்து ஒரு கிரகஸ்தனுக்கான கிரந்தம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சொல்கிற டீச்சர் ஒரு கிரகஸ்தன், கேட்குற ஸ்டூடெண்ட்டும் கிரகஸ்தன், கிருஷ்ணரும் கிரகஸ்தன், அர்ஜுனனும் கிரகஸ்தன். இதை வந்து கம்பைல் பண்ணின வியாசாச்சாரியாரும் கிரகஸ்தன். அதனால் எங்கேயுமே வந்து நீ சந்நியாசம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு எங்கேயுமே கிருஷ்ணர் வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். இப்போ நீ வந்து ஒரு நல்ல கர்மயோகியாக இருந்தே அப்படின்னு சொன்னால் உனக்கு சந்நியாசிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அது உனக்கு கிடைக்கும். அப்போ டபுள் தமாக்கா. நீ என்ன பண்ணுற, கிரகஸ்த ஆசிரம பெனிஃபிட்டும் உனக்கு இருக்கும், சந்நியாசிக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டும் உனக்கு கிடைக்கும். நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பா யோகி பவதி. அசந்நியஸ்த சங்கல்பா யோகி ந பவதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வந்து டபுள் நெகட்டிவில் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அதாவது அசந்நியஸ்த சங்கல்பா யோகி ந பவதி அப்படின்னு சொன்னோன்னா, சங்கல்பத்தை தியாகம் பண்ணாதவன் யோகியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும், யார் சங்கல்பத்தை தியாகம் பண்ணுறாளோ அவனே கர்மயோகி. அவன் சங்கல்பத்தை தியாகம் பண்ணின காரணத்தினால அவனை நான் சந்நியாசின்னு சொல்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ சங்கல்பத்தை ரினவுன்ஸ் பண்ணினவனை கர்மயோகின்னு சொல்கிறார். தேர்ஃபோர் கர்மயோகி இஸ் ஈக்குவல் டு சங்கல்ப சந்நியாசி. நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 6.3. ஆருருக்ஷோ முனேர்யோகம் கர்ம காரணமுச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமக் காரணமுச்யதே. ஸோ இப்போ நமக்கு வந்து கர்மயோகம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இத்தனை நேரத்துக்கு புரிஞ்சிருக்கணும். கர்மயோகம் பண்ணினாதான் ஞான யோக்கியதா நமக்கு கிடைக்கும். ஸோ கர்மயோகம்னா அந்த பஞ்சமகா யஜ்ஞமை நாம் வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, இந்த கர்மயோகத்தை எவ்வளவு காலம் நான் ஃபாலோ பண்ணணும்? கர்மயோகமே முடிவா, இல்லைனா கர்மயோகம் அப்படிங்கிறது நடுவில் நான் கடைப்பிடிக்க வேண்டிய மீன்ஸா ஒரு இன்டர்மீடியரி சாதனாவா? இப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் சாதனா கிடையாது, அதையும் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒரு இன்டர்மீடியரி சாதனா. ஏன்னா அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகிறதுனா ஞான யோக்கியதா பிராப்தி, அதாவது சாதன சதுஷ்டய சம்பத்தி நமக்கு கிடைக்கும். அப்போ கர்மயோகத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மைண்ட் பியூரிஃபிகேஷன். கர்மயோகத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன? மோக்ஷம் கிடைக்காது, அதனால நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு கர்மயோகத்தை பற்றின ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ராப்பர் நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பான்னா, கர்மயோகமே நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மோட்சம் கிடைக்கும். அதனால் இந்த ஞான யோகத்துக்கெலாம் நாம் போக வேண்டாம்.
எதுக்கு கஷ்டப்பட்டுண்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு புத்தியெல்லாம் யூஸ் பண்ணணுமா? அதெல்லாம் நாம் எதுக்கு பண்ணணும்? நான் வந்து வெறுமை பஞ்சமகா யஜ்ஞம் மட்டுமே என் வாழ்நாள் முழுக்க பண்ணி மோட்சத்தை அடைவேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இது ஐடியா. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, கர்மத்தினால்தான் மோட்சம் கொடுக்க முடியாதே, நான் ஏன் கர்மயோகம் ஃபாலோ பண்ணணும்? அதனால் நான் நேராக ஞான யோகத்துக்கு வந்துடுறேன், நேராக கிளாஸ் கேட்டு நாலேஜ் அடைஞ்சு நான் வந்து மோட்சத்தை அடைவேன். இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். 2 எக்ஸ்ட்ரீம் கேஸுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஞானத்துக்கு வரணும்னா ஞான யோக்கியதா வேணும். ஞான யோக்கியதாக்கு கர்மயோகம் பண்ணணும். அப்போது கர்மயோகம், அதுக்கப்புறம் யோக்கியதா, ஞானம். இல்லை நான் வந்து கர்மயோகமே பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் கர்மத்தினால் மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஸோ நம்மளோட விஷயமே எப்படி அப்படின்னு சொன்னால், வேலை பண்ணணும், எதுக்காக வேலை பண்ணுறேங்கிற அறிவோடு பண்ணணும். எந்த வேலை பண்ணினாலும் அது எனக்கு சித்த சுத்தியை தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். சித்த சுத்தி சஃபிஷியண்ட்டாக வந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த வேலையிலேருந்து வித்ரா பண்ணவும் எனக்கு தெரியணும். இப்போ நான் வந்து காலேஜே போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, பையனோ பொண்ணோ, என்ன பண்ணுவேன் நீங்கள்? எப்படி இருந்தாலும் என்னம்மா, காலேஜ்லேருந்து ஒரு நாள் வெளியில் வந்து தானே ஆகணும், எதுக்கு அதுக்கு நான் காலேஜ் போகணும் அப்படின்னு கேட்டால் சும்மா இருப்பேளா நீங்கள்? இல்லை, காலேஜுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, 4 வருஷ கோர்ஸு 8 வருஷமாக படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம் ரொம்ப பிடிச்சிருது, எனக்கு அந்த சீட்டு பர்டிகுலராக அந்த இடம், ஏன்னா ஜன்னல் அந்த பக்கம் நல்லா காற்று வருது, எல்லாம் வெளில யார் போகிறா வரா அதெல்லாம் நன்னா தெரியறது. ப்ரொஃபஸர்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். 8 வருஷம் படித்தா க்ளோஸ் ஆகாமல் என்ன, எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கா, அதனால நான் இந்த காலேஜ்லேயே இருந்துவிடுறேனே அப்படி சொன்னாலும் அது ப்ராப்ளம். அப்போ என்டர் பண்ணணும், மெச்சூரிட்டியை வளர்த்துக்கணும், வெளியில் வந்துடணும். என்டர், க்ரோ, வித்ரா, இதுதான் நம்மளோட லைஃப். நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் என்டர், க்ரோ, வித்ரா. கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே என்டர் பண்ணணும், பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்டை அச்சீவ் பண்ணணும், வானப்பிரஸ்தாசிரமத்துக்குள்ளே போயிடணும். கிரகஸ்தாசிரமத்திலேயே தங்கக்கூடாது. நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு வந்து சாகிற வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை ஏற்படுறது. ஸோ யோகம் ஆருருக்ஷோஹோ. ஸோ யோகா அப்படின்னா இந்த இடத்துல வந்து தியான யோகம்னு அர்த்தம், மெடிடேஷன், தியானம்னு அர்த்தம். ஸோ யோகம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நாம் கீதாவில் பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் கான்டெக்சுவல் மீனிங்கை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ யோகா அப்படின்னு சொன்னால் தியான யோகம். ஸோ இந்த தியானம் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த பர்சன் தன்னை இப்போ தயார் பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானம் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ஃபஸ்ட்டு சாதனாவாக எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. எந்த சாஸ்திரமும் பிகினிங்லேயே தியானம் பற்றி பேசுமானா பேசாது. ஏன்னா தியானம் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. இப்போ பகவத்கீதாலேயே எங்கே இந்த தியானத்தை பற்றி படிக்கிறோம்? நம்ம 6வது அத்தியாயத்தை தான் படிக்கிறோம். எங்கேயோ முதல்லையே சொல்லணும்னா கிருஷ்ணன் முன்னாடியே சொல்லியிருப்பார் இல்லையா, 5 சாப்டர் கடந்து வந்தால் தான் தியானத்தை பற்றி கேட்குறதுக்கான மெச்சூரிட்டியே நமக்கு வந்து வந்திருக்கும். அதே மாதிரி இந்த தியானம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து யோக சூத்திரத்தில் நம்ம பார்க்கலாம். பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பார் அவர். அஷ்டாங்க யோகம் அப்படின்னு அதுக்கு பேர். யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாஹாரா, தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு 8 ஸ்டெப்பு சொல்லியிருப்பார். அப்போ அந்த தியானம் அப்படிங்கிறது 7வது ஸ்டெப்பாக வந்து பதஞ்சலி மகரிஷி வந்து சொல்கிறார். இப்போ ஜென்ரலி பார்த்தோன்னா எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்னா, எதை பற்றியுமே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்காமல் நேராக நான் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்படி உட்காந்து தூக்கம் தான் வரும். எதுக்காக தியானம் பண்ணுறேன், எதை பற்றி நான் தியானம் பண்ணணும், தியானம்ங்கிறது ஆக்சுவலாக என்ன, அந்த தியானம் எனக்கு என்ன பலனை கொடுக்கும், அது பண்ணுறது மூலமாக எனக்கு ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் போய் நானும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு கண்ண மூடின்னு உட்காந்தா அது வந்து நமக்கு
டெஃபினட்டாக எந்த பெனிஃபிட்டையும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ தியானம் அப்படிங்கிற சாதனாவை ஒரு டிசிப்ளினை ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி சாஸ்திரத்தில் தியானத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குங்கிறதே தெரியாமல் நாம் வந்து தியானம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணலான்னா நிறைய நாம ஜபம்லாம் சாண்ட் பண்ணலாம், நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம், அதெல்லாம் நாம் வந்து பண்ணலாம். அப்போ தியானத்துக்கு வரத்துக்கு கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நீ வந்து கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஒரு மென்டல் மெச்சூரிட்டி ஓரளவுக்கு நமக்கு வந்திருக்கும். ஸோ சமத்துவம் இருக்கும். அப்போ நாம் உட்காந்துட்டு தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்பஸ் வந்து நமக்கு சால்வ் ஆகும். அப்போ சில டூஸ் அண்ட் டோன்ஸை பற்றி கிருஷ்ணர் வந்து நமக்கு இங்கே சொல்ல போகிறார். செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, அது எல்லாமே கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா கர்மயோகத்தில் தான் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் ஆறு ருக்ஷா அப்படின்னு சொன்னால் யாருக்கு வந்து மேலே மேலே நான் வந்து இன்னும் உயரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், என்னை இன்னும் நான் உயர்த்திக்கணும். ஸோ ருஹ் தாத்துலேருந்து அந்த வார்த்தை வந்திருக்கு. ருஹ் அப்படின்னு சொன்னால் டு அசெண்ட், டு கிளைம்ப், மேலே ஏறுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே அவனுக்கு என்ன ஆசை, தன்னை வந்து தியான யோகத்துக்கு உயர்த்திக்கணும் அப்படின்னு இந்த பர்சன் வந்து இங்கே ஆசைப்படுறான். இப்போ முமுக்ஷு அப்படின்னு சொன்னால் மோட்சம் மேல் ஆசை இருப்பவன். இங்கே ஆறு ருக்ஷு அப்படின்னு சொன்னால் அவன் தியான யோகத்துக்காக ஆசைப்படுறான். அவன் வந்து தன்னை அந்த இடத்துக்கு உயர்த்திக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ என்ன பண்ணி ஆகணும், அவன் மைண்டை இப்போது பியூரிஃபை பண்ணி ஆகணும். அது எதனால் முடியுமா, கர்ம காரணம் உச்சியத்தே. காரணம் அப்படின்னா இந்த இடத்துல மீன்ஸ், வழி. அப்போ தியான யோகத்துக்கு வரத்துக்கு எது வழி அப்படின்னா கர்மயோகம்தான் அதுக்கு வழி. கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணு. அதனால தான் வேதமே எதோட ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா கர்ம காண்டத்தோடு தான் வேதமே ஆரம்பிக்கிறது. கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், இப்படி தான் வேதத்தை நாம் வந்து பிரிக்கிறோம். அப்போ முதல்ல கர்ம காண்டத்தோடு தான் அது ஆரம்பிக்கிறது. உபாசனாவோட ஸ்டார்ட் பண்ணல, நிதித்தியாசனத்தோடு அது ஸ்டார்ட் பண்ணலை. சரி, எவ்வளவு காலம் நான் வந்து இந்த கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும்? அப்போ என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கர்மயோகம் வந்து பர்மனெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு சாதனா கிடையாது அப்படிங்கிறதை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் வந்த உடனே நாம் வெளியில் வரணும். அப்போ யோகாரூடஸ்ய, ஸோ யோகாரூடஹா அப்படின்னு சொன்னால் அந்த மென்டல் பியூரிஃபிகேஷன் அடைஞ்சவன் அப்படின்னு அர்த்தம். சாதன சதுஷ்டய சம்பன்னஹா, எதுக்காகவோ நான் அதை பண்ணேன், அது எனக்கு கிடச்சிடுது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரிப்பரேஷன் முடித்தவன் அப்படின்னு அர்த்தம். அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், யோகாரூடஸ்ய ஆஃப்டர் கெய்னிங் சஃபிஷியன்ட் ப்ரிப்பரேஷன் ஷமஹ காரணம் உச்சியதே. இப்போ கர்மத்திலேருந்து நான் வித்ரா பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஷமஹான இந்த இடத்துல வந்து செல்ஃப் என்கொயரி, ஞான யோகம். இப்போ ப்ரிப்பரேஷன் வந்த உடனே என்ன பண்ணணும், அதை வச்சுட்டு நான் எனக்கு யோக்கியத்தா வந்துடுது, ஞான யோக்கியத்தா வந்துடுதுன்னா நான் என்ன பண்ணணும், இப்போது ஞானத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஞான யோகத்தை நான் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து நாம் அகெயின் ரெண்டு வகையாக பண்ணலாம். இந்த கர்மத்திலேருந்து வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் இங்கே ரெண்டு விதமாக சொல்கிறார். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் சந்நியாசம் எடுத்துக்கலாம், அப்போ கம்ப்ளீட்டாக கர்மத்திலேருந்து வித்ரா பண்ணிவிடுவோம். ஸோ இந்த கர்மத்திலேருந்து வித்ரா பண்ணுறதையும் கூட ரிச்சுவலிஸ்டிக் வேலை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்லப்படுறது. இப்போது ஒரு சந்நியாசி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சந்நியாசம் எடுத்துக்கிறதே ஒரு ரிச்சுவல் மூலமாக தான் எடுத்துப்பாள். ட்ரெடிஷ்னலாக சந்நியாசம் வாங்கிக்கிறவாலாம் ஜஸ்ட் லைக் தட், அப்படியே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில் வரமாட்டாள். அதுக்குன்னு நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஹோமங்கள்லாம் அவள் பண்ணி, ஆனால் தான் அக்னி சம்பந்தம்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஹோமம் பண்ணுவாள். அதோடு அவளுக்கு அக்னி சம்பந்தம்லாம் வந்து விரஜா ஹோமமோ ஏதோ ஒரு ஹோமம் இருக்குது, அதுக்கு பேர். அந்த மாதிரி ஒரு ஹோமம்லாம் பண்ணி,
ஸோ எப்படி வந்து ஃபார்மலாக நாம் வந்து ஒரு சம்ஸ்கிருதி புருஷனாக இன்ட்ரடியூஸ் ஆகிறோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா உபநயனம்லாம் இருக்குல்ல, அந்த உபநயனம் நம்மளை வந்து ஒரு ரிச்சுவலிஸ்டிக் லைஃபுக்குள்ளே ஃபார்மலாக நுழைக்கிறது. அதே மாதிரி சந்நியாசம் வந்து ஃபார்மலாக அந்த ரிச்சுவலிஸ்டிக் லைஃப்லேருந்து நாம் வித்ட்ரா பண்ணணும். ஸோ எப்படி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்பொழுது ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கிறோம், நம்ம வந்து அது என்ன ரெஸ்யூமே கொடுத்து வேலை கிடைக்கிறதுன்னு ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கிறோம். இப்போ வேலையை விடுறேன் அப்படின்னு சொன்னால் நாளிலே நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப முடியுமா அப்படின்னா கிளம்ப முடியாது இல்லையா. நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் பீரியட் ப்ராப்பராக பண்ணுவோம் இல்லையா. அப்போ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வேலை வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லேருந்தும் வந்து நாம் வெளில வரணும். எதுக்காக சந்நியாச ஆசிரமமே இருக்குது அப்படின்னா, இப்போ நாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இந்த விஷயத்தை அவள் ஆல் த டைம் பண்ணணும். நாமளுமே அப்படி தான் பண்ணணும். ஆனால் நம்மளால் பாவம் வாரத்தில் 1 hour தான் இதுக்கு டைமே நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோதான் நமக்கு சித்த சுத்தி, அவ்வளோதான் நமக்கு ஞானமும் வந்து கிடைக்கும். இப்போ சந்நியாச ஆசிரமத்தில் என்ன பண்ணுவான்னா, இதுவே அவளுடைய வேலையாக இருக்கிறதுனால அவளுக்கு குயிக்காக அவளுக்கு வந்து ஞானம் வந்து கிடச்சிடும். இன்னொரு ஃபார்ம் வந்து இப்போ நம்ம பண்ணுறது, கிரகஸ்த ஆசிரமத்திலே இருந்துட்டு மற்ற எல்லா வேலைகளுக்கு நடுவில் இப்போ ஒரு காஃபி சாப்பிட்றது, ஒரு கல்யாணத்துக்கு போகிறது, அந்த மாதிரி பகவத்கீதா கிளாஸுக்கு போகிறது அப்படின்னு ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸாக நாம் வந்து இதை வச்சுட்டு பண்ணினோம் அப்படின்னா லைஃப் லாங் கர்மயோகம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ இந்த விஷயம் இருக்கே, இந்த ஞான யோகத்தை நான் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மயோகம் பண்ணுற டைம் வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா தீவிரமாக இருப்போம், ஆல் த டைம் எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் நான் வேலிடேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பண்ணுறது வந்து எனக்கு யோகியத்தாவே கொடுக்க போகிறதா, இல்லை யோகியத்தாலேருந்து நான் வந்து இன்னும் கீழே வந்து போகிறேனா அப்படிங்கிறதை ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது நான் வந்து வேலிடேட் பண்ணிகிட்டே இருப்பேன். குயிக்காக எனக்கு வந்து அந்த சித்த சுத்தி அப்படிங்கிறது வந்துடும். அப்போ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணணும். போர்ட் ரிடக்ஷன் அப்படின்னு வந்து நாம் அதை சொல்லுவோம். அதாவது பீனா போர்ட்னா PORT இல்லையா, பீனா பொசஷன், ஓனா ஆப்ளிகேஷன், ஆர்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம், டீனா வந்து டிரான்சாக்ஷன். இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அந்த யோக்கியத்தை வந்து கிடைக்கும். எல்லாம் வச்சுண்டு இதுவும் கூட சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஞானம் கிடைக்கிறது வந்து டெஃபினட்டாக டீலே தான் ஆகும். ஆவியை விட்டாலும் சாவியை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னால், என்ன சாவி? பீரோ சாவி. சரி, அந்த பீரோவில் நீ அப்படி என்ன தான் வச்சுருக்க? பீரோலையும் ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்கு அப்படி சாவி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா, அந்த கெத்து இருக்கும்ல, நான் தான் வந்து வீட்டோட ஓனர். அந்த பவர் இருக்குல்ல, அந்த பவரில் ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகத்தை விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. ஸோ கிராஜுவலாக நாம் வந்து வித்ட்ரா பண்ணணும். ஸோ வானப்பிரஸ்த லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து போக ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ கர்மயோகம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய வெளிமுகமாக இருக்கும் நம்மளுடைய மனசு இல்லையா. நான் வந்து தேவ யஜ்யம் பண்ணணும், ரிஷி யஜ்யம் பண்ணணும், பித்ரு யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு இந்த ரிசோர்ஸஸ்ஸு விஷயம் அப்படின்னு வெளிமுகமாக சுற்றின்னு இருக்கோம். வெளிமுகமாக சுற்றின்னு இருக்கிற மனசுக்கு இந்த ஞானம் சித்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த வெளிமுகமாக இருக்கிற மனசை இப்போ உள்முகமாக நாம் திருப்பணம். அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சூதுர்லபா. பகிர்முகமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்தர்முகமாக அதை ஆக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சதே. சம அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு நான் நிறைய டைமை கொடுக்க ஆரம்பிப்பேன். இது எல்லாத்துக்கும் அண்டர்லைன் பாயிண்ட் என்னென்னா, மோக்ஷம் அப்படிங்கிறத நான் எவ்வளோ தூரத்துக்கு வேல்யூ பண்ணுறேங்கிறத பொறுத்து தான்
கிளாஸு கேட்குறதுக்கும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளால் வந்து குவாலிட்டி டைமே கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 4. யதா ஹினேந்திரியாஸ்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்யதே சர்வசங்கல்பசந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. ஸோ வந்து முதல்ல முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல பிரவருத்தி பண்ணணும். பிரவருத்தி பண்ணுறதுனா வெளிமுகமாக என்னோடய மைண்டு இருந்தால் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி என்னோடய மைண்டை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வித்ராவல் மோடுக்கு போகணும், நிவೃತ್ತಿ மார்க்கத்துக்கு போகணும். ஏன்னா நிவೃತ್ತಿ மார்க்கத்தில் இருந்தால் தான் நம்மளால் இந்த விஷயத்துக்கு நிறைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ பேசிக் கொஸ்டினே, எப்போ எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வந்துடுது அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வேதாந்திக் என்கொயரிக்கு நான் ரெடின்னு எப்போ தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து எக்ஸாம்லாம் எழுதினோன்னா நான் வந்து தகுதியானவனா இல்லையா அப்படிங்கிறதை மார்க்கை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு 40 எடுத்தால் பாஸு, 50 எடுத்தால் பாஸு, 50 எடுக்கலைன்னா ஃபெயில், திருப்பியும் படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து எது வந்து டிசைட் பண்ணுறது எனக்கு வந்து அந்த தகுதி வந்துடுதா இல்லையா? ஏன்னா இது வந்து இன்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயம். வெளியில் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து நிஜமாகவே நல்லவாளாக கேட்டவாளான்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஃபேக் கூட நாம் பண்ணலாம், ஆனால் ரொம்ப காலத்துக்கு ஃபேக் பண்ண முடியாது. அதே பர்சன்கிட்ட அப்படியே நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே ஃபேக்கெலாம் வந்து ரொம்ப காலம் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் வந்து தப்பு பண்ணி மாட்டின்றோம். அப்போ இந்த இன்னர் மெச்சூரிட்டி இருக்குல்ல, இது வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மாக இருக்குமா அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ ஒரு பஜகோவிந்தத்தில் சங்கரர் சொல்கிறார், அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம் ததப்பின முஞ்சத் ஆஷா பிண்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம்னா உடம்புலாம் வந்து அப்படியே தள்ளாடுறதான், நஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவாள்ல, உடம்பு துணி நஞ்சு போகிற மாதிரி இந்த உடம்பு வந்து அவ்வளோதான், அதுக்கு மேலே அதால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. தலைமுடியெல்லாம் வந்து ஃபுல்லாக கிரே நரைச்சி போயிடுது, பல்லெல்லாம் கொட்டி போயிடுது. பல்லெல்லாம் கொட்டி போயிடுதுன்னா கூட முறுக்கு சாப்பிடணும்னு இந்த பர்சனுக்கு ஆசை ஏற்படுறது. விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம், கையில் வந்து குச்சி வச்சுட்டு தான் நடக்கிறா. அப்போ கூட தத்தப்பி ந முஞ்சத் ஆஷா பிண்டம், ஆசையிலேருந்து இந்த பர்சன் இன்னும் விடுபடலை. எவ்வளோ வயசானாலும் ஏதோ ஒரு ஆசை வந்து நமக்கு இருந்துட்டே இருக்குது. அப்போ இந்த வயோதிகம் நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுத்துருக்கோம் வாழ்க்கையில், எவ்வளோ வாட்டி பட்டு அடிபட்டு எல்லாம் வந்து, அப்போ கூட இந்த மனசு வந்து ஆசைப்படுறத வந்து நிறுத்த மாட்டேங்கிறது. அப்போ மென்டலாக இன்னும் வந்து க்ரோ ஆகலை. அப்போ எப்படி வந்து ஒரு டைமை வந்து நம்மளால் சொல்ல முடியும்? எப்போ நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? அப்போ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஸோ தாத்தா நீ கல்யாணம் பண்ணிக்க ரெடியா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். அந்த தாத்தா வந்து யார் எனக்கு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எதுக்குடா கல்யாணம் இந்த வயசில் அப்படி கேட்கல, எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு அந்த தாத்தா. அப்போது நாமளே தான் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். யதாஹி ந இந்திரிய அர்த்தேஷு கர்மசு அனுஷட்சதே. ஒரு மெச்சோர் மைண்டு சென்ஸ் ப்ளஷர்ஸுக்கு அடிமை ஆகாது
ஆப்சஸ்டாக இருக்காது. அர்த்த காமத்தில் ஆப்சஸ்டாக இருக்காது. அப்சஷன் வந்து என்ன சொல்கிறது, அப்சஷன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்மளுடைய மனசு அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் அப்சஷன். இப்போ வந்து ஐ எம் அப்சஸ்டு வித் மை ஜாப் அப்படின்னு சொன்னால் ஆல் த டைம் நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் வேலையை பற்றியே, லீவு நாளில் கூட நான் வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன். யாருக்கிட்ட என்ன வேலை கொடுக்கணும், எப்படி வேலை வாங்கணும், இதே மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பேன். இல்லை நான் அப்சஸ்ட் வித் மை கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு இமேஜினரி கோட்டை கட்டிடுவேன். என் பசங்க வந்து இதான் படிக்க போகிறா, இப்படி ஆகிடுவா, கலெக்டர் ஆகி நான் வந்து அந்த அந்த இந்த வெஹிக்கிளில் நான் வந்து பின்னாடி உட்காந்து போகிற மாதிரி இது மாதிரி எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி, அப்படின்னா அது அந்த பசங்க மேலே நம்மளுக்கு ஒரு அப்சஷன் இருக்குது. எந்த விஷயத்தில் வேணாலும் நம்மளுக்கு அப்சஷன் ஏற்படலாம். இல்லை சில பேருக்கு வந்து சென்ஸ் ப்ளஷர்ஸில், இப்போ சாப்பாட்டில் அப்சஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காத்தால் எழுந்த உடனே கேட்பா, இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்பா. அவன் வந்து ஒரு ஓகே இட்லி சாம்பார், இன்றைக்கும் இட்லியா அப்படின்னு கேட்பா. சரி அவனா தோசை பண்ணுறமா அப்படின்னு கேட்பா. சரி ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சு, சரி என்ன லஞ்சு பண்ண போகிற அப்படின்னு கேட்பா. கை அலம்பி கை தொடச்சிக்கிறதுக்குள்ளே முன்னாடி என்ன லஞ்சு பண்ண போகிற, லஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன டின்னர். அப்போ இதுக்கு பேர் என்னது, ஆப்சஸ்ட் வித் சாப்பாடு. இந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நமக்கு அப்சஷன் இருந்தாலும் அவளுக்கு வேதாந்தம் எதில் இருக்கணும் அப்சஷன், கிளாஸு கேட்குறதுல அப்சஷன் இருந்ததுன்னா வேதாந்தம் ஒர்க் ஆகும். இல்லை அவளுக்கு எப்படி வேதாந்தம் அப்பீல் ஆகும் சொல்லுங்களேன். சென்ஸ் ப்ளஷர்ஸில் அப்சஷன் இருக்கிறவாளுக்கு நீ வந்து அதுலேருந்து வித்ட்ரா பண்ணணும். நீ வந்து அதை பற்றி வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து அனித்தியம், அனித்தியமாக நன்னா இருக்கேன் சாப்பிடும் பொழுது, இன்றைக்கி இட்லி நாளைக்கு தோசை ஏதோ ஒன்று ஆனால் டேஸ்டியாக இருக்கே, அதுலேருந்தெல்லாம் எப்படி வந்து என்னை வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன, வித்ட்ரா பண்ண சொல்லாத. சாப்பிடாம பட்னியாக இருந்தால் தான் வேதாந்தம்னு சொல்லலை. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய குருநாதர் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவார், நீ கிட்டத்தட்ட 2 டன் இட்லி சாப்பிட்ருப்ப, அந்த இட்லி வந்து இனிமேல் சாப்பிட்டா தேவலாமா சாப்பிட்லன்னா தேவலாமா, அதில் உன்னுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கக்கூடாது. 2 லாரி சாம்பார் உனக்குள்ளே போயிருக்கும், அது பற்றியே நீ வந்து எப்போ பாரு யோசிச்சுட்டு இருக்காத. கிடைச்சா சாப்பிடு, கிடைக்கலனா விட்டுரு. ஒரு வேளை சாப்பிடலைன்னா நீ செத்து போயிட மாட்டே அப்படின்னே சொல்லுவார். அப்படி வந்து நீ படித்து உனக்கு ஞானம் கிடைக்கணுன்னா பகவான் வந்து உனக்கு எப்போ சாப்பாடு போடணுமோ அப்போ போடுவார். ஸோ ஆல் த டைம் வந்து இது சாப்பாடு மட்டும் இல்லை, இல்லை எனக்கு ஏதாவது பார்க்கணும், ஏதாவது கேட்கணும், அந்த மாதிரி யாரோடையாவது பேசணும், அது எல்லாமே வந்து ஒரு அப்சஷன். அவளுக்கெல்லாம் வேதாந்தம் வந்து அப்பீல் ஆகாது. அப்போ மெச்சூரிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோன்னா, இருந்தால் நன்னா இருந்ததுன்னா நன்னா இருக்குன்னு சொல்லுவோம். அன்றைக்கி கிடைக்கலையா அதுவும் நமக்கு ஓகே. அப்போ இந்திரியத்துக்கு நம்மளுடைய மனசு வந்து அடிமையாக இருக்காது. இந்திரியார்த்தேஷு ந அனுசஜ்ஜதே. இந்திரிய அர்த்தகானா அந்த இந்திரிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ந அனுசஜ்ஜதே அப்படின்னா அது வேணும் அப்படிங்கிற கிரேவிங் வந்து இல்லாமல் இருக்கும். அது வந்து என்ன, அதாவது அட்ராக்டிவ் பண்ணாமல் இருக்கிறது. இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அதுக்காக நான் அதை வெறுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. இருந்தால் என்ஜாய் பண்ணுவேன், இல்லைனா அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். இப்போ வந்து நீங்கள் சின்ன வயசில் வந்து பலூன் வச்சுட்டு விளையாடின்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுடைய பேரனோ பேத்தியோ வந்து பலூன் வச்சுட்டு விளையாட கூப்பிடுறா அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அவளோட விளையாட போவேலா மாட்டேலா? கண்டிப்பாக விளையாட போவோம். இல்லை பலூன் மேலே எனக்கு திருப்பி பற்று வந்துடும், நான் பலூன்லேருந்து வந்து அட்டாச்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து சின்ன வயசில் ஒரு 10 வயசு வரைக்கும் பலூன் வச்சுருந்தேன். இப்போ என்னுடைய 65வது வயசில் தான் அந்த பற்றை நீக்கியிருக்கேன். நான் மறுபடியும் பலூனை கையில் தொட்டாலே பற்று வந்துடும் அப்படி சொல்லுவோமா? சரி விளையாடிகிட்டே விளையாடிகிட்டே இருக்கும்போது யாரோ உங்களை பார்க்க வந்துவிட்டா, நீங்கள் வந்து அந்த பலூன் வச்சு தட்டி விளையாடும்போது நீங்கள் ஜெயிச்சுன்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த சைடு உங்கள் பேரனோ பேத்தியோ இருக்கா, யாரோ வந்து இப்போ நீங்கள் விளையாட முடியாது அப்படின்னு வந்தால் படுத்து புரண்டு அழுவேளா, ஐயோ நான் ஜெயிக்கிற சமயத்தில் இவன் வேற வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? அப்போ என்ன மரியாதை கொடுப்போம் அந்த பலூனுக்கு, என்ன வேல்யூ கொடுப்போம்? அந்த மாதிரி தான் எல்லா உலக விஷயங்களுக்கும் அதே வேல்யூ தான்
நாம் கொடுக்கணும். ஒரு டெக்ஸ்ட்டில் சங்கரர் சொல்கிறார் காக்க விஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த காக்கா எச்சம் இட்டுருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே இட்டுருதுன்னா எல்லார்கிட்டேயும் போய் என் மேலே காக்கா வந்து இந்த மாதிரி பண்ணிடுது, மேலே காக்கா இந்த மாதிரி பண்ணிடுது அப்படின்னு போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சுட்டு இருப்போமா? என்ன பண்ணுவோம்? இமீடியட்டாக தொடச்சி போட்டுட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன வேல்யூ? அந்த வேல்யூ தான் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கணும், உங்கள் பொசஷனுக்கு கொடுக்கணும், உங்கள் பேங்க் பேலன்ஸுக்கு கொடுக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அவ்வளவு வேல்யூ தான் கொடுக்கணும். அப்போது எது வந்து மென்டல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னால், டிட்டாச்சாக என்னால் இருக்க முடியறதா, வைராகியம் எனக்கு இருக்கா? வாட் இஸ் வைராகியம்? வைராகியத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னது அது? அந்த சாதன சதுஷ்டயம் ஞாபகம் இருக்கா? விவேக, வைராகிய, சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு விவேகம். அது என்ன விவேகம்? எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்னு பிரித்து பார்க்கிற சக்தி முதல்ல நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அனித்திய வஸ்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பலூனுக்கு சமம், பலூன் மாதிரி அதெல்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு பேர் வைராகியம். அப்போ அந்த பலூனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனோ அந்த இம்பார்ட்டன்ஸை தான் மற்ற உலக விஷயங்களுக்கு கொடுப்பேன். எது நித்தியமோ அதுக்கு நான் இனிமேல் என்னுடைய லைஃப்பில் ப்ரையாரிட்டி அதுக்கு இனிமேல் நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு பேர் வைராகியம். அதுக்கு பேர் டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு முற்றும் துறக்கிறதுக்கு பேர் டிட்டாச்மெண்ட் கிடையாது. எல்லாமே சுற்றி வச்சுப்பேன், ஆனால் எதோடையும் நான் அட்டாச் ஆக மாட்டேன். நான் வீட்டில் இருப்பேன், வீடு எனக்குள்ளே இருக்காது. இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பார்க்கணும். நான் வீட்டில் தான் இருப்பேன், எங்கே போகிறது? நான் வீட்டில் தான் இருந்தாகணும், ஆனால் வீடு எனக்குள்ளே இருக்கக்கூடாது. இவள் ஏன் இப்படி பண்ணுறா, அவள் ஏன் இப்படி பண்ணுறா, இவள் இதை ஒழுங்காக பண்ண தெரியல, அவளுக்கு அது தெரியல, எல்லாமே நானே பார்க்க வேண்டியிருக்கு. எதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே. ஏன் வந்து அது எல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதெல்லாம் தான் என்னை காப்பாற்றும். இந்த பசங்க தான் என்னை காப்பாற்றும், இந்த பேங்க் பேலன்ஸ் தான் என்னை காப்பாற்றும், இந்த வீடு தான் என்னை காப்பாற்றும், நான் பண்ணுறேனே இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் தான் என்னை காப்பாற்றும், அதெல்லாம் தான் எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்குங்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங்னால நான் அது மேலே எல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சுட்டுருக்கேன். அது எதுவும் நமக்கு செக்யூரிட்டியை கொடுக்க போகிறது இல்லை. நீ எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் போட்டு வச்சுருந்தாலும் எதுவுமே பகவான்கிட்ட சரண்டர் பண்ணுற அந்த செக்யூரிட்டியை நமக்கு கொடுக்காது. அப்போ பகவான்கிட்ட அந்த சரண்டரை நாம் வந்து பண்ணணும். அப்போ பகவான் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஆட்டிடியூட் யாருக்கு இருக்குன்னா ஒரு கர்மயோகிக்கு இருக்கும். அதனால தான் அவன் வந்து ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல் இருக்கான். அவன் என்டையர் ஃபேமிலியை பகவான்கிட்ட அவன் ஒப்படைச்சிட்டான். பகவான் என்னை விட நன்னா பார்த்துப்பார் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அவனுக்கு இருக்கிறதுனால தான் அவனுக்கு வரிஸ் வந்து இல்லாமல் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து சந்நியாசியே ஆகி, அதாவது காஷாயம் போட்டுண்டு நாளைக்கு எனக்கு யார் பிக்ஷா கொண்டு வருவா அப்படின்னு யோசிச்சா பிரயோஜனமே கிடையாது இல்லையா? அவர்கிட்ட வந்து நோ மணி, நோ ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஓகே, ஆனால் நாளைக்கு நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு யோசிச்சா முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ எது இம்பார்ட்டன்ட்னா இன்டர்னல் சந்நியாசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்லி செக்யூரிட்டி பகவான் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். ஸோ அப்படி யார் இருப்பானோ ஒரு கர்மயோகி அப்படி இருப்பான். இந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை யார் டெவலப் பண்ணிக்கிறாளோ அவனே சங்கல்ப சந்நியாசி. யோகாரூடஸ் ததோச்யதே. கர்மயோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் வந்து 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கர்மயோகம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே ஒரு வாட்டி நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ ஐ ஆம்
born to serve and யாரெல்லாம் வச்சுருக்கேன் அதை contribute as an expression of gratitude. அப்போ நான் பிறந்ததே எதுக்காக பிறந்திருக்கேன்? நான் சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறதுக்காகவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும். எதுக்கு? என்னோடய கிராட்டிடியூடை தெரிவிக்கிறதுக்காக நான் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணேன். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னது? வேர்ல்டு இஸ் அ ஃபீல்டு ஃபார் மீ டு சர்வ் அண்ட் அ பிரிட்ஜ் டு மோக்ஷா. அப்போ இந்த வேர்ல்டே என்னது அப்படின்னா, நான் மோக்ஷம் அடையிறதுக்கு நான் வந்து ஒரு ஃபீல்டாக, ஒரு ப்ளே கிரவுண்டாக இந்த வேர்ல்டை வந்து நான் எடுத்துக்கணும். அப்போ வேர்ல்டுக்கு சர்வ் பண்ணுறது தான் என்னுடைய விஷயமாக இருக்கணும். மூணாவது என்ன? இன்னும் க்ளோஸ். ஃபேமிலி இஸ் அ ஃபீல்டு ஃபார் மை சாதனா டு மோக்ஷா. இப்போ பகவான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் எதுக்காக கொடுத்துருக்கான்? ஒரே ஒரு பர்பஸ் தான். நாம் மோட்சம் அடையிறதுக்காக மட்டுமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு அப்பா அம்மா, நமக்கு பசங்க, அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு பர்பஸ், மோட்சம் அடையணும். அப்போ ஃபேமிலியை சாதனா பண்ணுற களமாக நமக்கு யூஸ் பண்ண தெரியணும். ஐயோ, இந்த ஃபேமிலியில் இருந்துட்டு என்னை போய் கர்மயோகம் பண்ண சொல்கிறேன் கேட்கக்கூடாது. அந்த ஃபேமிலியே உனக்கு கர்மயோகம் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டு நாம் வந்து அந்த ஃபேமிலியையே வந்து இப்போ கர்மயோக சாதனாக்கு பயன்படுத்தணும். நாலாவது என்ன? மை ஏர்னிங்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆர் ஃபியூவல் டு மை சாதனா ஃபார் மோக்ஷா. அப்போ இந்த சம்பாதிச்சு வச்சுருக்கோமே, அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்? கர்மயோகம் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸஸ் எல்லாம் தேவை இல்லையா நமக்கு? நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் என்னுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக சம்பாதிக்கல. நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சாதனாக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா அப்பேற்பட்ட சம்பாத்தியம் தேவையே இல்லை, பண்ணாமலே இருக்கலாம். சம்பாதிச்சு அதை வேர்ல்டுக்கு நாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது பணமாக இருக்கலாம், என்ன நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களோ அதை வந்து நாம் வந்து வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அஞ்சாவது என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் பக்தி ஆஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் அப்ரிஷியேட்டிங் ஈஸ்வரா இன் எவ்ரி டிரான்சாக்ஷன். பக்தினா என்ன? இப்படி இந்த பூலாம் போடுறோமே, கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரோமே, இந்த அங்க பிரதட்சணம்லாம் பண்ணுறோமே, அதுக்கு பேர் பக்தியா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப 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 லோ லெவல் பக்தி. வாட் இஸ் ரியல் பக்தி அப்படின்னா, நான் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் ஈஸ்வராவை ஞாபகம் வச்சுண்டு அவருடைய க்ளோரியை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பேர் பக்தி. அதுதான் உண்மையான பக்தி. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.